இந்த உலகம் அழிவை நோக்கி போகுதா? இல்ல அழிவில்லா ஆளன பெறப்போகுதா? அப்படி இல்லன்னா, இந்த உலகம் மரணத்தை நோக்கி போகுதா? இல்லன்னா வள்ளலார் சொன்ன மாரி மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி போகுதா? இது 2ல ஏதோ ஒண்ணு தான் நடந்தாகணும். ஆனா, அந்த ஒண்ணு எது நடக்க போகுது? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் விஷ்ணுவர்தன். இப்போ நம்ம இன்டர்நெட்ட தொறந்தாலே நமக்கு தெரியிற விஷயங்கள் என்னன்னா, உலகம் ஒருவேளை அழிவை நோக்கி போகுதா? அதுக்கு பயங்கரமா பேக்கிரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டுட்டு எல்லாருமே அந்த ரீல்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இது லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸா இது எப்பவுமே காலங்காலமா நடக்கிற விஷயம் தான். பட் ஃப்ரீக்வென்ட்டா பார்த்தீங்கன்னா, உள்ள இருந்து அந்த ஓர் ஃபிஷ்ன்னு சொல்ற அந்த டூம்ஸ்டே ஃபிஷ் வெளிய வந்ததாகட்டும், இல்லன்னா ஆங்லர் ஃபிஷ் வெளிய வரும்போது இந்த உலகம் ஏதோ அழிவை நோக்கி போகுது அப்படின்னு எல்லாருமே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட உண்மை என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல டீகோட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாக் த்ரூவாக தான் இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கடல் வாழ் உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு மேல் பரப்பில் தென்படக்கூடிய மீன்களோ இல்லை இந்த டர்ட்டில்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஆழ்கடலில் பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள்ல இந்த உயிரினங்கள் அங்கே தான் இருக்கும். ஏன்னா அதுங்களோட இருப்பிடம் அங்கே தான். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும்போது மட்டும்தான் இதுங்க எல்லாமே வெளியே எந்திரிச்சு வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கடலுக்குள்ளே வெல்கனிக் எரப்ஷன்ஸ் நடந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடலுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன டைடு வேவ்ஸ் இல்லை சுனாமி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைனா டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகும்போதுட்டு அந்த ஒரு அதிர்வு நிலைகளுக்கு உணர்ந்தனால இந்த மீன்கள் எல்லாமே என்ன பண்ணுன்னா, நம்ம கடலோட மேல் பரப்புக்கு வர ஆரம்பிக்கும். அதை தான் இப்போ நம்ம எல்லா பக்கமும் பார்க்குறது. இப்போது இந்த ஓர் ஃபிஷ் ஒவ்வொரு வாட்டியுமே வெளியே வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு பேரழிவு நடந்திருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் சயின்டிஃபிக்காக இதுதான் அப்படிங்கிற ரீசன் கிடையாது. ஏன்னா அது வெளியே வருதுன்னா கீழே அந்த நிலப்பரப்பில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தனால தான் அதுங்க வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா 2011 ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்துச்சு. அப்போது இந்த ஓர் ஃபிஷ் அந்த கடற்கரைகளில் தென்பட்டதை அந்த இடத்துல மக்கள் பார்த்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா மீன்கள் கரை ஒதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச இடம், நம்ம வெளிநாடு அங்கங்கெல்லாம் போக வேண்டாம். நம்மளுடைய திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா கடல் எந்த அளவுக்கு உள்வாங்கி உள்வாங்கி உள்ளே போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம திருச்செந்தூரில் மட்டும் இல்லைங்க, உலகத்தில் பல இடங்களில் கடல் தன்னைத்தானே உள்வாங்கி உள்வாங்கி உள்ளே போயிட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட்டாக நம்ம கல்கி ப்ரொடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக நீரினால் ஒரு அழிவுங்கிறது இருக்குது. அதை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்மளே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். எத்தனை மீன்கள் கரை ஒதுங்குது கொத்து கொத்தா, நம்ம கண்ணில் பார்க்கவே முடியாத அதிசயமான ஒரு நீர் உயிரினங்கள் எல்லாமே இப்போ தென்பட ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்செயலாக நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எல்லாத்துக்குமே முன்கூட்டியே தீர்க்க தரிசனங்களை முன் வச்சுட்டு தான் போயிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். இது பார்த்தீங்கன்னா வெறுமனே ஹிந்துசமில் மட்டுமோ கிறிஸ்டியானிட்டியில் மட்டுமோ இல்லை இஸ்லாமில் மட்டுமோ அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா இடத்துலையுமே இதற்கான அந்த ஒரு தீர்க்க தரிசனங்களை எல்லாருமே முன் வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நிறைய பேருக்கு தெரியாத ஒருத்தர் யாருன்னா வீர பிரம்மேந்திர சுவாமிகள். இவரோட கால ஞானத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றளவு வரைக்கும் ஒன்று கூட மிஸ் ஆகாமல் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவர் என்ன சொன்னார்னா, வெள்ளையர்கள் நம்மளுடைய பாரதத்தை ஆட்சி பண்ணுவாங்கன்னு சொன்னதாகட்டும், உலக போர் வெடிக்கும்னு சொன்னதாகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவை பெண்மணி ஆள்வாங்கன்னு சொன்னது. ஸோ இப்போ கடைசியாக பன்றியின் வயிற்றில் யானை பிறக்கும் அப்படின்னு சொன்ன வரைக்கும் எல்லாமே நடந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. அவர் சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாகண்டியில் இருக்கிற அந்த நந்தி உயிர் பெற்று எழுந்து அந்த இடத்த சுற்றி வரும் அப்படின்னு சொன்னது. ஸோ அவர் சொன்ன மாதிரியே அந்த நந்தி என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் வளர்ந்துட்டு தான் இருக்குது. 4 தூண்களில் 3 தூணை தொட்டு அந்த நந்தியோட உருவமானது மிக பெருசாக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ அது உயிர் பெற்று எழும் அப்படின்னா எந்த விதத்தில் சொன்னார் அப்படிங்கிறது அது நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயமும் நடைபெறும். எல்லோரும் நினைக்கலாம் கல் வளர்றது ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம், சாதாரணமாக நடக்கும் அப்படின்னு. பட் கல் வளரும் அப்படிங்கிறத எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிருக்காருன்னு யோசிச்சு பாருங்களேன். குறிப்பிட்டு அந்த ஒரு கல், அந்த இடத்துல எத்தனையோ கல்கள் இருக்குது, எத்தனையோ தூண்கள் இருக்குது. பட் அதெல்லாம் இது வரைக்கும் வளர்ந்த மாதிரி எங்கேயும் இல்லை. பட் அந்த நந்தி குறிப்பிட்டு வளரும் அப்படிங்கும்போது
அவருடைய அந்த கால ஞானம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆழ்ந்திருக்குங்கிறத யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாஸ்ட்ராடாமஸ் இல்லை பாபா வங்கா அவங்களோட ப்ரிடக்ஷன்ஸ் எல்லாமே 100% நடந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் வந்து 90% வரைக்கும் 80% வரைக்கும் நடந்திருக்கு. சிலது வந்து ட்ராஃபாக போயிருக்குன்னு தான் இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். பட் இவரோடது பார்த்தீங்கன்னா 100க்கு 100% நடக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்தோம்னா நம்மளுடைய வள்ளலார், நம்ம வள்ளலார் சொன்ன விஷயமும் 100க்கு 100% இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அது நம்மளுடைய கண்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பட் எல்லாருமே அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவர் சொன்ன ஒரு விஷயம், சன்மார்க்கத்தோட ரகசியங்கள் அத்தனையுமே வெளிப்படும்னு சொன்னார். இப்போது அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு இருக்குது. அதுலேயும் நிறைய பேர் வந்துட்டு சில கோமாளி வேலைகள் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் அது வந்துட்டு காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அதை வந்து நம்ம எடுத்துக்கூடாது. உடனே வந்துட்டு வள்ளலார் வருவார்னு சொன்னது வந்து சன்மார்க்கத்தோட ரகசியம் வெளிப்படும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்மளே வந்து நிறைய விஷயங்களே இந்த இடத்துல வந்து வெளிப்படையாக வந்து சன்மார்க்கத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் உண்மைகள் வந்து முழுமையாக வந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்கிறத சொன்னார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஞான சித்தன் யுகம்னு வள்ளலார் சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்ன ஞான சித்தன் யுகம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம எல்லாருமே நம்ம மக்கள் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பூஜை பண்ணுறேன், கோயிலுக்கு போகிறேன், நான் வந்துட்டு பாத யாத்திரை போகிறேன், அதை பண்ணுறேன். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் பக்தினா இவ்வளோ தான். இறைவன்னா ஒரு ஃபோட்டோ இல்லைன்னா ஒரு லைட் அப்படின்னு முடிச்சிட்டோம். ஆனால் இறைவன் எப்படி இருக்காரு, அந்த தன்மை நமக்குள்ளே என்னவா இருக்குங்கிறத இப்போ தான் மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸாக உணர ஆரம்பிச்சிருக்கான், அதை தேட ஆரம்பிச்சிருக்கான். ஸோ நம்ம வந்து நம்மக்கிட்ட வர ஃபோன் கால்ஸ் ஆகட்டும், நம்ம பார்க்குற மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேலே தான் ஆன்மீகத்துக்குள்ளே வரவங்களாம் இருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயசுலேயே வந்துட்டு இளைஞர்களும் சரி, அந்த சின்ன சின்ன பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ளே நோக்கி வரதுங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாக கண்டிப்பாக வந்து அமையும். ஏன்னா இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்ங்கிற பேரில் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு மாலையை போட்டு உட்காந்துட்டு பேசுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு சில மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர்லாம் வந்து தேடி தேடி புத்தகத்தை படிப்பாங்க, படத்துக்கு போகிற மாதிரி தேடி தேடி ஆன்மீக கிளாஸஸ்க்கு வந்து போகிறவங்களும் இன்றைக்கி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக. பட் இதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து நடக்காது. ஏன்னா நம்ம நேச்சுரலாகவே நம்மளோட ஹியூமனோட கான்ஷியஸ்னஸ் வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கு. இந்த கான்ஷியஸ்னஸ் எவால்வ் ஆகும்னா அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை. ஸோ எல்லா மனிதனோட மூளையில் இருக்க ரெசப்டார்ஸ் எல்லாமே இது வரைக்கும் வாய்டாக ஒரு நல்லா இருந்தது எல்லாமே திருப்பி வந்து ரீஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துல. இது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம பிரெயினோட எஃபிஷியன்சிஸ் ஜாஸ்தி ஆகுது, போக 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 இன்னமும் நுட்பமாக நம்மளால் இந்த விஷயங்களுக்குள்ளே போக முடியும். சரி, இப்போ நம்ம பேக் டு த டாபிக் வரும்போது, அதே மாதிரி இந்த உலகம் அழியும் போது, அதாவது இந்த களி முத்தும் போது என்னென்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இரத்த ஆறு ஓடும் அப்படின்னு வந்துட்டு ரெவலேஷன் 16:4 இதுவுமே வந்து பைபிளில் வந்து குறிப்பிடப்பட்டதாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட பல இடங்களில் வந்துட்டு இன்றைக்கி அந்த இரத்த ஆறு ஓடிட்டுருக்கு. இரத்த ஆறுன்னதும் உடனே வந்துட்டு யாரோட ரத்தமாவோ ஓடுமோ இல்லைன்னா வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த கலரை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ எல்லா இடங்கள்லையும் அந்த தாது ஜாஸ்தியாகி, அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா அயன் ஒரு ஜாஸ்தியானனால உலகத்தோட ஒரு இடம் இல்லை பல இடங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில், ஜப்பானில், ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையுமே வந்து அந்த ஒரு இரத்த கலரில் அந்த ஆறு வந்து ஓடிட்டு இருக்குது. இதுக்கு என்ன நடக்குது, ஏன் இது ஆகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளீட்டாக சயின்டிஸ்டால் வந்து கன்க்ளூட் பண்ண முடியல இதனால தான் இது நடக்குதுன்னு. ஸோ அதுவுமே இன்டூ ரிசர்ச்சில் பீயிங் ப்ரெசன்ட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார். இன்ஃபேக்ட் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போவே என்னால் ரொம்ப நல்லாவே பயிற்சி, அதாவது பீயிங் ப்ரெசன்ட் என்னால் பண்ண முடியுது. இப்போ இதெல்லாம் என்ன, எனக்கு இதுக்கு முன்னாடி என்னுடைய உள்ளுணர்வு வந்து ஏதாச்சும் சொல்லும், எனக்கு அது உள்ளுணர்வு தானா இல்லை என்னுடைய ஏதோ சிந்தனையான்னு தெரியாம விட்டுல. சில நேரம் உள்ளுணர்வுன்னு தப்பா என்னுடைய சிந்தனையவே நான் எடுத்துப்பேன். சில நேரம் அந்த இன்ஸ்டன்ட் கடந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த உள்ளுணர்வு கேட்க ஆரம்பிக்கும், ஐயோ கவனிச்சிருக்கலாம் அப்புறம் தோணும். இந்த பீயிங் ப்ரெசன்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அது கரெக்டா அந்த உள்ளுணர்வு சொல்றது சரியா உடனே அந்த ஸ்பாட்டை கரெக்டா என்னால தெளிவா அதை கேட்க முடியுது. இல்லைன்னா நான் என்னுடைய தாட்ஸோட குழப்பிட்டு இருப்பேன். சில நேரம் உள்ளுணர்வு கேட்காம கூட இருக்கும். இது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா எப்பவுமே என்னுடைய உள்ளுணர்வை நான் ட்ரை பண்ணிட்டு நான் கவனிச்சுட்டே இருப்பேன். இப்போ என்னால் அதை கவனமா கேட்க முடியுது சார். நன்றி. நான் சொன்ன மாதிரி இந்த ரத்த ஆறு ஓடுற விஷயங்களை எதனால இதாகுது, இது வந்து ஆக்சுவலி நேச்சுரல் கலாமிட்டிஸில் வர்றது தான். பட் இது ஏன் இது ஆகுதுங்கிறது இப்போ வரைக்கும் ஆன் டு த ரிசர்ச்சில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இயற்கை வந்து புது புது விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வரும் அப்படிங்கிறத எல்லா ப்ராஃபஸிஸ்லையுமே இருக்குது. அதுதான் வந்து நடந்துட்டும் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த உலகம் தன்னுடைய இறுதி காலகட்டத்தை நெருங்கும்போது கடலுக்குள்ள இருந்து அரிய வகை நம்ம பார்க்கவே முடியாத உயிரினங்கள் வந்து வெளியே வரும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கிரியேச்சரான லெவியேத்தன் அப்படிங்கிறது வெளியே வரும்னு சொல்கிறாங்க. பட் அதை வந்து இப்போ நம்ம மண்டைக்குள்ளே போட்டுட்டு வருமா வராதா அது நமக்கு தேவையில்லை, வந்தால் வரும்போது பார்த்துக்கலான்னு அந்த விஷயங்களை நம்ம விட்டுட்டு போக ஆரம்பிச்சிடணும். ஏன்னா ஃபேண்டசிஸ்குள்ளே ரொம்ப போனோம் அப்படின்னா நார்மல் லைஃப்பில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொலாப்ஸ் ஆயிரும். பட் மற்ற விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்து பார்க்கணும். சவுதியில் வந்து பாலைவனத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அது சோலைவனமாக மாறாதுங்கிறது நமக்கு தெரியும். பட் அது இயற்கையை தாண்டின இயற்கையோட விதிக்குள்ளே இருக்கிற விஷயந்தான். பட் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததில்ல. பட் அதுவுமே ப்ராஃபஸியாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி அது வந்து நடந்திருக்குது. அந்த பாலைவனத்தில் நீர் ஊற்றெடுக்கும், அதே மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக வந்து மழை வரும். ஏன்னா அந்த பாலைவனத்தில் வந்து மழை அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். அந்த இடத்துல பச்சை கலரில் செடிகள் முளைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த விஷயங்களும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நடந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு அடுத்த ஒரு ப்ராஃபஸி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறையா ஆறுகள் வற்றி போகும், புதுமையான ஆறுகள் வந்து உருவாக்கப்படும்னு. இப்போ நம்மளே பார்க்குறோம்ல, கங்கா, யமுனா, காவேரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததோட அந்த அளவில் வந்து இன்றைக்கி வரைக்குமே இல்லை. அதோட அந்த ஒரு கொள்ளளவாகட்டும், அதோட பரப்பளவு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கம்மியாகிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு டைம் வரும்போது கங்கை முற்றிலுமாக வற்றி போகுங்கிற ப்ராஃபஸி இருக்குது. அதுவுமே கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. அதே மாதிரி யூஃப்ரட்டிஸ் இந்த ஆறை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, சொன்ன ப்ராஃபஸி படி அது வத்தும்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து வற்றா ஆறுகள் மாதிரி ஓடிட்டு இருந்தது. பட் இப்போது அதோட அந்த நீர்கள் வந்து வற்றி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபஸிஸ் எண்ணில் அடங்காதது வந்து இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே நம்ம கரண்ட்டாக இது எல்லாமே நடந்துட்டு வந்துட்டுருக்கு. வானத்தில் பல பல அதிசயங்கள் தோன்றும்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி இந்த விஷயங்கள் எல்லாமே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா வந்துட்டு வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டார் மறைஞ்சு போகுதுன்னா யூஎஃப்ஓன்னு நினச்சிக்கிறோம். பட் அதெல்லாமே வந்துட்டு வெறுமனே நம்ம யூஎஃப்ஓன்னு வந்து நம்மளால் அந்த விஷயத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா இது எல்லாமே ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் தான். இது வந்து மேபி இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டோன்ஸாக இருக்கலாம், சில விஷயங்கள் என்னமா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிறத நம்ம கரண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ உலகம் இப்போ எதை நோக்கி போகுது அப்படின்னா, இந்த களி வந்து அழிய போகுதே தவிர இந்த உலகம் அழிய போகுதானா கண்டிப்பாக உலகம் வந்து அழியாது. ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே இந்த உலகம் வந்து அடுத்த எவால்வ் ஆகிட்டு இருக்குங்கிறதான் இந்த இடத்துல வந்து உண்மையான விஷயம். மனிதர்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த பாடி டைப் ஆகட்டும், அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் ஆகட்டும், எல்லாமே இன்றைக்கி எவால்வ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது எதனால் வந்து இவ்வளோ பேருக்கு இத்தனை டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பூமி வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த ஷிஃப்ட்டோடு ஒத்து செஞ்சு போனோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம். யார் அப்படி ஒத்து செஞ்சு போகிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் தன்னுடைய ப்ராக்டிசஸில், மெடிடேஷனில், இந்த பயிற்சிகளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அந்த எவல்யூஷனோட சேர்ந்து அந்த ஒரு சப்போர்ட் இருக்கனால அவங்க பிரச்சனை இல்லாமல் போயிடுவாங்க. நார்மல் லைஃப்பில் இருக்கிற யாராவது ஒருத்தங்களை காட்டுங்களேன், நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கேன், நான் டிப்ரெஷனே இல்லாமல் இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன்னு. கண்டிப்பாக இப்போ யாரையும் ஓப்பனாக சொல்கிறேன், யார் ஒருத்தரையுமே நம்மளால் இப்போ காட்ட முடியாது. அவங்க வேணால் அவங்கள ஏமாற்றிக்கலாம் நான் இப்படி இருக்கேன்னு. பட் உண்மை இதுதான். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் வந்துட்டு இந்த யூனிவர்சலாக ஒரு ஷிஃப்ட் நடக்கும்போது நம்மளுடைய பிரெயின்லேயுமே வந்து அது ரியாக்ட் ஆகும். அந்த ரியாக்ட் ஆகிற விஷயங்கள்னால தான் வந்து இத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கிறது. ஸோ இதை கோப்பப் பண்ணி போகணும், நம்மளும் அடுத்து நடக்க போகிற ஒரு எவல்யூஷனுக்குள்ளே போகணுன்னா நமக்கு முதல்ல நம்ம அந்த மாதிரி தயாராகணும். அப்படி தயாராகலை அப்படின்னா அதை தான் வந்து கடைசியாக அந்த ப்ராஃபஸி என்ன சொல்லுதுன்னா, கொத்து கொத்தாக மனிதர்கள் இறந்து போவார்கள். அப்படின்னா சும்மாலாம் இறந்து போக மாட்டாங்க. யார் அந்த எவல்யூஷன் ப்ராசஸோட கோப்பப் பண்ண முடியாமல் திணறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சம் வந்து தூக்கிடும் மறுபடியும் மேலே. இதுதான் நடக்கும். சரிங்களா? அதனால தான் நம்ம இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு ப்ராக்டிசஸ்குள்ளே பண்ணுங்கள், ப்ராக்டிசஸ்குள்ளே வாங்க. அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறத வந்து நீங்கள் உணர்றது ரெண்டாவது. தன்னைத்தானே உங்களை நீங்கள் உணர்ந்துக்கங்க. உங்களோட மெய்க்குள்ளே, அதாவது மெயினாக உடலுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது இதை பார்க்க ஆரம்பிங்க. அப்படிங்கிறனால தான் திருப்பி 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 இந்த விஷயங்களை வந்து நம்ம எம்பசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நம்ம கிளாஸஸ்குள்ளே வந்தாலுமே நம்ம ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவ்வளோ டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, சும்மா வந்து வேடிக்கையாக விளையாட்டாக கற்றுட்டு போகிறக்கான விஷயம் இது இல்லை. கற்றிங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம கிளாஸஸ்குள்ளே நீங்கள் வாங்க. இல்லைனா இந்த இடத்துலேயே நான் ஓப்பனாக சொல்கிறேன், யாருமே வந்து வர வேண்டாம். ஏன் அப்படின்னா, யார் ஒருத்தர் முறையாக என்னால் பண்ண முடியும், என்னால் இந்த விஷயங்களை அடுத்த எவல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க மட்டும் உள்ளே வந்தீங்கன்னா போதும். ஸோ அதனால் இந்த ப்ராஃபஸிஸை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு இருக்க வேண்டாம்.
ஏன்னா நம்மளுடைய சித்தர்கள் சொன்னாங்கன்னா அது நடந்தே தான் தீரும். அதனால் அவங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் நடக்கும் அப்படின்னா இது மட்டும்தான் நடக்கும். இதை தாண்டி வேறு எதுவும் புதுசாக இங்கே நடக்க போகிறதில்ல. அதனால் உட்காந்து அது வந்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறதோ இல்லை பயப்பட்டுட்டு இருக்கிறதோ விட்டுட்டு, அவங்க எந்த அளவு நுட்பமாக நீங்கள் எதை பார்த்து ஆச்சரியப்படணும்னா எப்படி இந்த விஷயங்களை அவங்க அப்போ சொல்லிட்டு போனாங்க. இப்போ இந்த இடத்துல ரத்த ஆறு ஓடுது அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள் வெளியே வருது, பயங்கரமான விஷயம்னு அதை வீடியோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணி ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம சித்தர்கள் எப்படி இந்த விஷயத்தை வந்து முன்கூட்டியே வந்துட்டு கணிச்சாங்க, அவங்களுடைய காலத்துக்குள்ளே பயணம் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஞானம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு இந்த விஷயங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுங்க. அதை வந்து நம்மளால் உணர்ந்துக்க முடியும். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே வந்து மனிதர்களாக பிறந்து தான் ஞானம் அடைஞ்சு சித்தநிலை அடைஞ்சாங்க. அவங்களும் அந்த இறைநிலைக்குள்ளே போனாங்க. நம்ம முருகன் ஆகட்டும், சிவன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி தான் வந்து போனாங்க. அப்போ நம்மளாலேயே போக முடியாதா? கண்டிப்பாக நம்மளாலேயே போக முடியும். அதுக்கான வழிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க. ஸோ அடுத்தது நம்ம வந்துட்டு வீரபிரமேந்திர சுவாமிகளோட கால ஞானத்துக்குள்ளே இருக்க ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி பேசணும், இல்லை நம்ம அடுத்து ப்ராஃபஸிஸ் பற்றி உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். மற்றவங்க மாதிரி இந்த இது நடந்திருக்கு, இது நடக்க போகுதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போக மாட்டேன். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது எதனால நடக்குது, எதுக்கு இதோட பின்விளைவுகள் என்ன, எதனால இதோட விஷயங்கள் நடக்குதுங்கிற வரைக்கும் இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யாராவது வந்துட்டு அழிவில்லா ஆட்சியாளன் யாராக வேணாலும் இருக்கலாம், இந்த வீடியோ எடுக்கிறவராக இருக்கலாம், வீடியோ பேசுகிறவங்களாக இருக்கலாம், இல்லை வீடியோவை பார்க்குறவங்களாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா இதுக்குன்னே தனியாக நிறைய குரூப் வந்து சுற்றிட்டு இருக்குது. யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து அதோட ஒரு மறு உருவம் இதோட மறு உருவம்னு ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு காமெடி பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் அதுக்குள்ளெல்லாம் போய் ஏமாந்து இவர் தானா அவர் தானா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க. ஒரு வேளை இவராக இருக்குமோ அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க. கண்டிப்பாக அவராக இருக்க மாட்டார். ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் இன்னைக்கு வரைக்கும் சாதாரண மக்களுக்கு ரகசியமாக தான் வச்சுருக்கு. இதுக்கப்புறமும் ரகசியமாக தான் வச்சுருக்கோம். அது யார், எங்கே இருக்கார், எப்படி தோன்றுவார், என்ன பண்ணுவாருங்கிறத உங்களால் எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணாலும் அதை ப்ரிடெக்ட் பண்ணவும் முடியாது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அதை உட்காந்து இவரா அவராங்கிறத வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள். பட் குறிப்பாக சொல்லணுன்னா அது வள்ளலாராக இருப்பாரானா கண்டிப்பாக வள்ளலார் கிடையாது. அதை மட்டும் தெளிவு பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்துட்டு இம்மார்டல் ரூலர் கல்கிங்கிறது வள்ளலார்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க, அவருமே கிடையாது. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி.